வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம திருடன் இளவரசன் மருந்து விற்று அதில் ஏமாற்றி வருமானம் பார்த்துட்டு இப்போ வாய்ஸ் நோட் போடுறாரு. அந்த திருட இளவரசன் இப்போ ஒரு வீடியோ போட்டிருப்பார். பொறுமை ரொம்ப அவசியம். அப்புறம் மளிகை கடையில் தானம் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாய்ஸ் போடுறேன், நல்லா கேளுங்க. கேட்டுக்கப்புறம் நான் மறுபடியும் பதில் சொல்கிறேன். நல்லா அந்த வாய்ஸ் பாருங்கள். சரிங்க, நீங்கள் சொல்கிற கணக்குலையே நான் பேசுகிறேன். நீங்கள் 6000 வாங்கியிருக்கீங்க. சரி, நீங்கள் சொல்கிறீங்க எனக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி போனீங்க வந்தீங்கன்னு சொல்கிறீங்க. சொல்கிறேன் அப்படியே சரி, ஓகே. 1600 600 3200 போனாலும் சரி, 3500 எடுத்துக்கோங்க. போனாலும் 2500 நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்கல்ல. நான் கணக்கு கேட்கவும் தான் நீங்கள் உங்கள் மேலே தப்பு இருந்ததுனால தான் அந்த பணத்தை நான் திருப்பி தரேன்னு சொல்லி நீங்கள் திருப்பி கொடுத்துருக்கீங்க. இதே உங்கள் மேலே தப்பு இல்லாமல் நான் அந்த பணத்தை நான் கேட்டிருந்தா நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பீங்களா? சொல்லுங்க. அப்போ என்ன தெரியுமா பண்ணுறீங்க? இந்தியா வல்லரசு ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல. என்ன இந்தியாவிலே குடியே இல்லாத குடிமகன்களாக மாற்றுங்க. அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். உங்களால் எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் தான் மருந்துக்கு 6000 வாங்கினீங்க. செகண்ட் டைம் நான் கேட்கும்போது 4000 சொல்கிறீங்கல்ல. அது அப்போ நீங்கள் செய்கிறது கரெக்டுங்களா? அது இதே ஒரு ஆடியோ ரெக்கார்டில் சொல்லியிருக்கீங்க 1600ன்னு சொல்லி சொல்கிறீங்க. அப்போ அது இல்லாமல் மேலே 2400 எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க? அவங்கவுங்க ஏதாச்சும் நீங்கள் ஈஸியாக அடுத்தவங்க கிட்ட காசை வாங்கிட்டு நீங்கள் ஈஸியாக போயிடலாம். அந்த மாசமானா அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கும் ஒவ்வொருத்தரும் ரூ. 1 சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மாச சம்பளம் வாங்குறதுக்குள்ள அவங்கவுங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது சம்பாதிச்சு பார்த்தா தான் அருமை தெரியும். நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கிட்டு மருந்து வாங்கிட்டு நீங்கள் உட்காந்து பண்ணுறீங்க. இது ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் லைசன்ஸோடு பண்ணுங்க. என்கிட்டயே நீங்கள் 2400 எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க. மருந்து வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பையும் அனுப்பி விடுறீங்க. இது லைசன்ஸ் இல்லாமல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மாட்டுவீங்க. ஓகேப்பா, நீங்கள் சொல்கிறதுலே நான் பேசுகிறேன். டாக்டர் மருந்து அட்ரஸை கொடுக்க வேண்டாம், மருந்து கேட்குறவங்களுக்கு வாங்கி கொடுன்னு சொன்னார். நீ இவ்வளோ மார்ஜின் வச்சு வாங்கி கொடுன்னு எந்த டாக்டரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டார். சரிங்களா? அதனால் நான் உங்களை டைரெக்டாக பார்த்து பேசுனது கிடையாது. நீங்கள் என்னை பார்த்து பேசுனதும் கிடையாது. இந்த தேவையில்லாமல் கடைசியில் இந்த 2 வார்த்தை பேசுனீங்க பார்த்தீங்களா, வயிற்றெரிச்சல் பொறாமைன்னு, அந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் என்னை பார்த்ததும் கிடையாது, நானும் உங்களை பார்த்தது கிடையாது. இந்த தேவையில்லாமல் இந்த 2 வார்த்தை பேசாதீங்க. என்னைய பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் செய்கிறது தப்பு தான். இதை தப்பை 4 பேத்துக்கு தெரிய தான் படுத்துவோம் நாங்கள். இதே மாதிரி ஒரு ஆளுக்கு நீங்க பெட்ரோல் செலவு பண்ணி இப்ப எனக்கு மட்டும்தான் நீங்க பெட்ரோல் செலவு பண்ணி போய் வாங்கிட்டு கொடுத்தீங்களா? சொல்லுங்க. அதுல எத்தனை பேத்துக்கு நீங்க வாங்கிட்டு கொடுத்துருக்கீங்க? இந்த தேவையில்லாம இந்த வயிற்றெரிச்சல், இந்த பொறாமை, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அவங்க கொடுத்த ஆடியோ வாய்ஸை கேட்டுட்டு தான் நான் உங்ககிட்ட மருந்து வாங்க வந்தேன். சரிங்களா? அப்போவுமே காயத்ரி 5000 அனுப்பிச்சி விடுங்கன்னு ஒரு மனசாட்சி இல்லாமல் கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த மருந்தோட ரேட்டு என்ன ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும். 5000 கேட்டீங்க. சரின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டேன். மறுபடியும் 1000 நீங்கள் கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? நான் எதுக்கு நான் கேட்டேன்ல உங்ககிட்ட. நீங்கள் என்ன சொன்னீங்க? என்னுடைய வேலைகளை விட்டுட்டு நான் போய் வாங்கி தரேன். அதுக்கானே 1000 கேட்பாங்களா? இப்போ நானும் தான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். என்ன லோக்கலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க எத்தனையோ பேர் ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஜின் வச்சு சேல் பண்ணுறாங்க. நான் மார்ஜின் வைப்பேன் தான், இல்லைன்னா நான் சொல்லலை. நைட்டிக்குனா 50 மார்ஜின் வைப்பேன். அதுக்கு மேலே நான் ஏற்றவே மாட்டேன். இப்போ 4 நைட்டி வாங்குறாங்கன்னா அதுக்குள்ள ஷிப்பிங் சார்ஜையும் கம்மி பண்ணி தான் நான் வாங்குவேன். அதே இன்டர்நேஷ்னல்ல நான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட இது இல்லாமல் எத்தனையோ பேர் பண்ணுறாங்க. எனக்கு இன்டர்நேஷ்னல்லையும் ரெகுலராக நான் பண்ணிட்டு இருக்கனால எல்லாம் என்ன சொல்லுவாங்க, உங்களோட ஒருத்தர் தாங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கோட சார்ஜும் கம்மியாக இருக்குது. மற்றவங்க எல்லாமே ப்ராடக்டுடைய ரேட்டும் அதிகம்,
ஷிப்பிங் காஸ்ட்டும் அதிகமாக வாங்குறாங்க, எங்களுக்கு முடியலை, நீங்கள் தான் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும், என்னை அத்தனை இது பண்ணி வாங்குறாங்க. அதாவது வந்து நம்ம எந்த இடத்துல நியாயமாக நம்பிக்கையாக இருக்கமோ நம்மளை தேடி ஆளுங்களும் வருவாங்க. அதாவது இது வந்து நீங்கள் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தான். இது நீங்கள் செய்யறது எல்லாமே வந்து இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு வந்து ஏதோ ஒன்று பிரச்சனைங்கும் போது ஆஹா அவங்ககிட்ட அப்படி நம்ம வாங்கினோமே, அதனால தான். அதாச்சும் நீங்கள் இன்னைக்கு ஒருத்தரை ஏமாற்றி நீங்கள் வாங்குனீங்கன்னா கடவுள் உங்கள வந்து அதை வந்து நான் வேற வழியில உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நீங்கள் வேறுங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு எனக்கு நைட்டி பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு ஃபோன் பண்ணிங்களா? ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி மருந்து போய் வாங்கிட்டு வர சொன்னீங்களா? நான் வந்து உங்களுக்கு போயிட்டு வர பெட்ரோல் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து கேட்டேனா? நீங்கள் கொடுத்தீங்களா? வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன்னா? அதே மாதிரி திரும்ப என்கிட்ட பெட்ரோல் காசில் எதுக்கு வாங்கினீங்க கேட்டிங்களா? அதுக்கும் உங்கள் பணத்தை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ யாரையும் நான் கம்பல் பண்ணி நான் மருந்து விற்கிறேன், நான் தயார் பண்ணி விற்கிறேன், என்கிட்ட வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு நான் யார்ட்டையும் சொல்லலை. சரிங்களா? அதே மாதிரி டாக்டர்கிட்ட வந்து நான் வீடியோவில் வந்து அட்ரஸ் சொல்லிட்டுங்களா சார்? நிறைய பேர் அட்ரஸ் கேட்குறாங்க சார் நான் சொன்னதுக்கு. அவர் என்ன சொன்னார்னா, அட்ரஸ் எல்லாம் தர வேண்டாம்ப்பா, எனக்கு வயசு 72 வயசாகி போச்சு, எனக்கு வர கூட்டத்தையும் என்னால் சமாளிக்க முடியல, என்னால உட்காந்து எல்லா பேசண்டையும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா, நான் அட்ரஸ் எல்லாம் இதுக்கு சொல்ல வேண்டாம்ப்பா, உங்களுக்கு கேட்டாங்கன்னா நீங்கள் வாங்கி கொடுங்க, மற்றபடி என்னையெல்லாம் வீடியோவில் சொல்ல வேணாங்கன்னு அவர் சொன்னங்காட்டின்னு தான் நான் சொல்லலை. சரிங்களா? அவர் சொல்லணும், அவர் வியாபாரம் கெட்டு போயிடும், ஐயோ நம்மகிட்ட யாரும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்துலலாம் நான் சொல்லாமல் இல்லை, அவர் சொன்னங்காட்டி தான் நான் சொல்லலை. ரெண்டாவது வந்து 2500 3000 விற்கிறான்னு சொல்கிறீங்களே, அப்படி யாராவது ஒருத்தர் இருந்து என்கிட்ட சொல்ல சொல்லுங்கள். நான் யார்ட்டையும் அநியாய விலைக்கு நான் விற்கலை. அதே மாதிரி நான் வாங்கி ஒரு ஹெல்ப்பிங்காக தர்றேன், நான் யாரையும் வந்து வாங்கிக்கின்னு யாரையும் நான் சொல்லலை. புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த மருந்து சாப்பிட்டு குணமடையாது அப்படின்னு சொல்கிறீங்களே, எவ்வளோவே பேர் குணமடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ கூட காலையிலேருந்து எத்தனையோ பேர் அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, நான் ரொம்ப 10 வருஷமாக கஷ்டப்பட்டு இருந்தேன்னா, இப்போ இந்த மருந்து சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்கார் குணமாக இருக்கிறாரு, அவரே விரும்பி சாப்பிட்றாருண்ணா, நான் ரொம்ப நன்றிண்ணான்னு சொல்லி எங்கிட்ட நன்றிகள் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நான் புண்ணியம் தான் பண்ணிட்டு இருக்கிறேன் வழியே யாரையும் ஏமாத்தலை. உங்களுக்கு பொறாமையாக இருந்து நான் இப்படி வாங்கி தரானேன்னு உங்களுக்கு வயிற்றுச்சலாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும் நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது. இந்த மருந்து உண்மையானது, நான் சாப்பிட்டு அனுபவபூர்வமாக நானே சாப்பிட்டு நான் திருந்திருக்கிறேன். அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் என் மேலே நம்பிக்கையில் கேட்குறாங்க, நான் வாங்கி தரேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, இதுக்கு மேலே நான் உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணல. யார் என்னமோ பண்ணி வீடியோ போட்டு என்னென்னமோ பண்ணிட்டு போங்க, எல்லோரும் நல்லா இருந்தீங்கன்னா போதும், அவ்வளோதான் எனக்கு. சரிங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்த காசு உங்களுக்கு அனுப்பிச்சிட்டேன்லோ, இப்போ எங்கே கம்மியாக கிடைக்குதோ அங்கே போய் வாங்கிக்கிங்க சந்தோஷமாக. சரிங்களா? ஆமாங்க, 2500 எக்ஸ்ட்ரா வாங்கினேன்னா என் வேலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறல்லங்க. ஒருத்தர் வேலைக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்களுக்கு கூலி வேண்டாமா? அவங்க சும்மா வீட்டில் எது செலவுகள் இருக்காதா சொல்கிறேன் நான். ஏங்க எதுக்குங்க நீங்கள் மென்மேலும் தேவையில்லாத வேலை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு போய் வாங்கும்போது தான் நான் பெட்ரோல் காசு கேட்டேன். ஃபஸ்ட்டு இது உங்களுக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் யாருக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற எனக்கு எண்ணமே இல்லை. நான் அதை விளாகில் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒருத்தங்க கேட்டாங்க நான் வாங்கி கொடுத்துருக்குறேன், பெட்ரோல் காசு கேட்டேன், பெட்ரோல் காசும் போட்டு விட்டாங்கன்னு கூட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். நான் உங்கள் பேரை தான் மென்ஷன் பண்ணல, ஆனால் உங்களுக்காக தான் போனேன். போயிட்டு இங்கே பாருங்க, பெட்ரோல் காசும் போட்டு விட்டாங்க, மருந்துக்கும் பணம் அனுப்பிச்சிட்டாங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேன். அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் மறுபடியும் என்ன நான் கூட பெட்ரோல் காசு போட்டு விட்றேன்னா எனக்கும் போய் வாங்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. ஒரு 2 பேர்த்துக்கு நான் இப்போ பெட்ரோல் காசு வாங்கினேன். 3வது ஆளுக்கு நானே சொல்லிட்டேன், நான் நீங்கள் ஒருத்தர் தான் இல்லைங்க பெட்ரோல் காசு, நான் 4 பேர்த்துக்கு நான் வாங்க போகிறேன், அதனால பெட்ரோல் காசு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் வாங்கினேன். எதுக்கு நீங்கள் என்னென்னமோ நினச்சி பேசிட்டீங்க. சரி, நான் 30 பேர்த்துக்கு நான் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தேன், அவங்களுக்கு எவிடன்ஸ் நான் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்லட்டுமா? உங்கள் நம்பரை கொடுத்து யார் நான் ஃப்ரீயாக கொடுத்துக்கிறேன்னு கூப்பிட்டு சொல்லட்டுமா? நான் கம்முன்னு சிவனேன்னு போயிட்டு இருக்கிறேன். என்னை ஏன் இப்படி வம்புக்கு இழுத்து ஏன் இப்படி என்னை இது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை சத்தியமாலுமே. அந்த வாய்ஸ் பார்த்துருப்பீங்க, என்னமோ 4 பேர் அப்படியே வாய்ஸு போட்டது. இவன் வந்து பொறுமை ரொம்ப அவசியம். அவர் மளிகை கடைக்காரனுக்கு 3000 ரூபா அள்ளி கொடுத்துக்கிறாரு. எங்கே மக்கள்கிட்ட 1000 ரூபா மருந்து 6000 7000 8000 ஏமாற்றி விற்ற காசில், திருட்டு காசில் மளிகை சாமானம் இல்லை, என்ன வேணால் பண்ணலாம். இந்த ஆள் அப்புறம் காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு காருக்குள்ளே உட்காந்துட்டுக்கிறாரு. ஏன்னா தூக்கம் வராதுங்க. ஏன்னா இவங்க மக்கள்கிட்ட ஏமாற்றி கொள்ளையடித்த காசு. திருடனும் அந்த காயத்ரி என்கிற பொய்காரியுமே சேர்ந்து நடத்திய கூட்டு சதி அப்படி தான் சொல்லலாம். இப்போ வாய்ஸ் நோட்ஸு அவன் போட்டிருப்பாங்க, என்னோடய வாய்ஸ் நோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த அக்கா கிட்ட 6000 ரூபா வாங்கியிருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு 1600 எக்ஸ்ட்ரா வாங்கி மறுபடி டோட்டலாக 6000 ரூபா பணத்தை திருப்பி வாங்கிடுச்சு அந்த அக்கா. அந்த அக்காவோட சேனல்லையுமே கீழே லிங்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த திருடை தப்பிக்க பார்க்குறா. இவனை மாதிரி ஒரு திருடனை புறம்போக்குன்னு தான் சொல்லுவாங்க.
இப்படி நான் பார்த்தது இல்லைங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தப்பிக்க பார்க்குறான். ஒரு 4 பேர்த்துக்கு வாய்ஸ் நோட் கொடுத்துருக்குறாங்க. எப்படின்னா இவன் தான் சொன்னான்ல, ஒரு 30 பேர்த்துக்கு ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தேன்னு அவங்கள வாய்ஸ் நோட் போட சொல்லியிருக்கிறான். இவனை மாதிரி ஒரு திருடனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் போட்ட ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் பாருங்கள், ஒரு பெண்ணு நதியாங்கிற ஒரு பெண்கிட்ட 7,000 ரூபா கேட்டுருக்குறாங்க. அந்த பொண்ணை நம்பர் பிளாக் பண்ணிடுச்சு. இதுதான் இவனோட திருட்டு வேலை. இந்த திருட்டு குடும்பத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதாவது டாக்டர் ஃபோன் நம்பர் போடல, அந்த மருந்தோட பேர் போடல, டாக்டரு ஃபோன் நம்பர் கொடுக்கக்கூடாது அவனு சொன்னாங்களாம்மா. சரி, சத்தியமங்கலம் ஒரு ஆம்பளையாக இருந்தால் இன்றைக்கி சத்தியமங்கலம் வா, நீயும் நானும் ஹாஸ்பிட்டல் போகலாம், அந்த டாக்டர்கிட்ட கேட்கலாம் இந்த மருந்தோட விலை எவ்வளோன்னு. ஆனால் இவன் இவன் எத்தனை பேர்த்துக்கிட்ட மருந்து எவ்வளோ விலை வச்சு வாங்கிக்கிறான்னு பாருங்கள். அந்த பொய்காரி காயத்ரியே கிட்ட போய் ஒரு அம்மா, அம்முக்குட்டிங்கிற ஒரு அம்மா 2,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த திருடை தப்பிக்க பார்க்குறான். இவனை மாதிரி ஒரு திருடனை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்படியெல்லாம் திருடித்தா தங்க நகை வாங்கினாங்க, வெள்ளி கொலுசு வாங்கினாங்க, மளிகை சாமான் வாங்கினாங்க, வீட்டு வாழை கொடுத்தா. இந்த 8 மாதத்தில் பார்த்திங்கன்னா இவனோட சேனலில் வீடியோ வந்திருக்காது. ஏன்னா மக்கள்கிட்ட திருடிட்டு இருக்கிற பணத்தை அப்படி செருகு சேமித்து பதுக்க பார்க்குறான். காலையில் 5:30 மணிக்கு எல்லாம் வாக்கிங் போகிறதுக்கு பார்த்துருப்பேன். ஆனால் காருக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே அந்த போதை இன்னும் தெளிலையாட்டுக்குது. அந்த மூஞ்சி பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஆளுகிட்ட மருந்து வாங்கிக்கிறான்னு பாருங்க, அவனை ஒரு முட்டாள்னு நினைக்கிறேன். நான் திருப்பி இந்த மருந்து சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலில் தான் கிடைக்கி 1000 ரூபா தான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அதை யாருமே நம்பலை. டாக்டரோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்குறேன். தாராளமாக உங்களுக்கு திராணி இருந்தால் அவங்க டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க. 1000 ரூபா தான் சொன்னாங்க. இவனுக்கு திராணி இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட சொல்லுங்கள். முதுகெலும்புள்ள ஆளாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட்னா என்ன ஸ்டேட்மெண்ட்னா, இந்த அக்கௌண்ட்டெல்லாம் யாருக்குன்னா அந்த பொய்காரி காயத்ரியோட அக்கௌண்ட் தான் கொடுத்துருக்குறா. அதோட ஸ்டேட்மெண்ட்டுமே இவனோட ஸ்டேட்மெண்ட்டு வெளியிட சொல்லுங்கள். மக்கள்கிட்ட பேசுகிறான் இல்லைங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டை இவன் வெளியிடுவானா? கண்டிப்பாக வெளியிட மாட்டான். இந்த மாதிரி ஒரு பித்தலாட்டக்காரன் இங்கே எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த அக்காவை சேனலில் இவங்ககிட்ட ஏமாந்து போன அந்த அக்கா வீடியோ போட்டுக்கிறாங்க. அந்த வீடியோ போய் பாருங்கள். அவங்ககிட்ட இவங்க ஏமாந்து காசு திருப்பி வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க கொஞ்சம் படித்தவங்க, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஆள். அவங்ககிட்டே போய் ஏமாற்றிக்கிறாங்கன்னா, கணவன் மனைவி ஏமாற்றிக்கிறாங்கன்னா இவனெல்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இன்றைக்கி உட்காந்துட்டு பொறுமை ரொம்ப அவசியம். ஆமாம், பொறுமை ரொம்ப அவசியம். ஏமாற்றிட்டு மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு அந்த பணத்தை திருடி எங்கே போய் பதுக்கலான்னு பார்க்குறான். அதான் பொறுமை ரொம்ப அவசியம். அந்த மூஞ்சி பாருங்கள், அந்த திருட்டு கலவு மூஞ்சி. சேவிங் பண்ணல, ஒன்றும் பண்ணல, மளிகை கடையில் உட்காந்துட்டு 3000 ரூபா அள்ளி கொடுக்குறான். யார் வீட்டு காசு? மக்கள்கிட்ட ஏமாற்றிய காசில் என்ன வேணால் கொடுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு திருடனை நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கி பொறுமை ரொம்ப அவசியமாக. எதுக்கு? திருடிட்டு அந்த பணத்தை எங்கே கொண்டு போய் பதுக்கிறக்கா? நீ ஒரு ஆம்பளையாக இருந்தால் நான் ஸ்டேட்மெண்ட் வெளியே விடுவேன். அப்புறம் என்னங்கிறாரு, எங்கிட்ட எல்லாம் போய் எதுக்கு போய் சொல்கிறீங்க? எதாக இருந்தாலும் எங்கிட்ட நேருக்கு பேசு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு திருடனை எங்கே பார்க்க முடியல. அப்போ சரி, இவர் நேர்மையான ஆளாக இருந்தால் எதுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும்? அதான் கேள்வி. ஏமாற்றிட்டு நான் உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்தாச்சுலோ. இந்த மாதிரி ஒரு மோசடி தம்பதிகளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. உட்காந்துட்டு காரில் உட்காந்துட்டு இந்த சந்தோஷம் தான் போகுது. உன்னை மருந்து விற்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தாது? அரசு அனுமதி கொடுத்தாரா? நான் வேணால் ஒரு பாலிமர் சேனலோ நியூஸ் 18 சேனலோ உன்னோட வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வரேன், அங்கே பேட்டி கொடு. அப்போ அவங்க தோண்டுவாங்க. ஏங்க இந்த மருந்தோட விலை என்னன்னு அவங்ககிட்ட சொல்லுங்கள். வாங்கின லிஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட லிஸ்ட்டும் காட்டு. அப்போ நான் ஏற்றுக்கிறேன். அந்த மாதிரி முதுகெலும்பல்லாத ஆள் தான் இளவரசன் என்கிற ஏமாற்றுக்காரன். மூஞ்சி அந்த திருட்டுக்கள் அப்படியே இருக்குது. இந்த 3 நாளாக போதையை பொறுத்தான் சுற்றிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இவன் பண்ணுற பித்தலாட்டங்கள். இப்போ மருந்து சேல்ஸ் பண்ணுறதில்ல, வாட்ஸ்அப் வாங்கன்ட்டு சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சேனலுக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு போட்டுக்கிறா. அது எதுனா இந்த திருட்டு வலையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு. ஆனால் இளவரசனை நான் ஒரு காலத்தில் விட மாட்டேன். இவனோட பித்தலாட்டங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியணும். அந்த மக்கள் கேட்டு இந்த மாதிரி ஒரு திருட்டு குடும்பத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் குடிச்சு சுற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்கு இந்த ஆள் வீக்னஸ் பயன்படுத்தி லட்சக்கணக்கில் கொள்ளையடிச்சிருக்கிறார். எத்தனை பேர்த்துக்கிட்ட 2000, 3000, 6000 ஒரு சாதாரண பாவப்பட்ட ஆட்டோக்காரங்கிட்டே 2800 வாங்கிக்கிறேன். இன்றைக்கி பொறுமை ரொம்ப அவசியமாம்மா. இந்த மாதிரி திருடன் பற்றி
நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். இவனை வந்து எங்கேயாச்சும் ரோட்டில் பார்த்தா நாக்கப்படுங்கிற மாதிரி கேள்வி கேளு, இல்லைன்னா சத்தியமங்கலம் போகலான்ட்டு நேராக கூட்டிகிட்டு போங்க. இந்த மாதிரி ஒரு திருடனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. இவனோட பித்தலாட்டங்கள் இன்னும் நிறைய இருக்குது. நான் வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். இவனை வந்து நம்பிடாதீங்க தயவு செய்து. இந்த மாதிரி ஒரு திருடனை நீங்கள் நம்பிடாதீங்க.